ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம முருங்கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம். கீரை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதில் பொரியலுக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா இந்த மாதிரி வறுப்பட்டு வர வரைக்கும் வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கலாம். வேர்க்கடலை எடுத்து ஆற வச்சதுக்கப்புறமா அந்த கடாயிலே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதில் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். அதை பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுனே இருந்தோம்னா கீரை நல்லா வெந்துடும். இப்போ ஜாரில் காஞ்ச மிளகாயும் நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையும் தோலை எடுத்துகிட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே இப்போது கீரை வெந்துட்டு இருக்கிறதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோம்னா சூப்பரான முருங்கீரை பொரியல் ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை சாப்பாட்டில் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.